பந்தினவாண்டா என்ன தெரியுமா? பந்தினவாண்டா கட்டுறது அப்படின்ற அர்த்தம் தரும். கல்யாணம் கட்டுறது அப்படின்ற அர்த்தம் தரும். ஏதாவது கட்டுக்கள் கட்டுறது, ஏதாவது கட்டுறதுக்கு நாங்கள் வந்துட்டு பந்தினவான்னு சொல்லுவோம். கட்டுறதுக்கு அது வீடு கட்டுறேன்டா கேக் பந்தினவா, ஒரு வீடு கட்டுறேன், தர பந்தினவா, விறகு கட்டுறேன், இப்படி ஒவ்வொன்றையும் கட்டும்போது பந்தினவா. அதே மாதிரி தான் நம்மட தலையில் ஒன்றை கட்டி வைப்பாங்க தெரியுமா? அதுக்கும் பந்தினவா தான். அதாவது கல்யாணம் கட்டுறதை நான் சொல்கிறேன். நம்மளோட தலையில் ஒன்றை கட்டி வச்சிருவாங்க தானே, அதுக்கும் நாங்கள் பந்தினவான்னு தான் சொல்கிறது. சார் ஓயா பந்தினது சார், நீங்கள் கல்யாணம் கட்டுறலையா? மட்ட பந்தின்னபே என்னால் கல்யாணம் கட்ட முடியாது. மட்ட பந்தின்னபே என்னால் கல்யாணம் கட்ட முடியாது. மட்ட பந்தின்னபே என்னால் கல்யாணம் கட்ட முடியாது. ஏய் சார், ஏன் சார் என்ன கரதர ஐயப்பா, சரியான கரைச்சல். எதிர்வரும் 25ஆம் தேதி நமது சிங்கள பேச்சு பயிற்சி ஆரம்பமாக உள்ளது. இந்த வகுப்புகள் ஜூம் வழியாக நடாத்தப்படும். விரும்பியவர்கள் இந்த வகுப்புகளில் பங்கு பெற்றலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 0777484445. மம் பந்தின்னே நான் கல்யாணம் முடிக்கிறல்ல. மம பந்தின்னே நான் கல்யாணம் முடிக்கிறல்ல. மம் பந்தின்னே நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். மம் பந்தின்னே நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். மம் பந்தின்னே நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். மம பந்தின்னே நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். பெந்தகம் முன்னாது என்னது வெண்ணே கல்யாணம் கட்டின என்ன தெரியுமா நடக்கும்? ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு அழுது கொண்டிருப்பாள். முனவாக ஹிதாகின அண்டனவா. ஏன் அழுகிறாயின்னு கேட்டா, ஐய் அண்டன்னைக்கு லஹூத் கிசி தியாக் කියන්න කතා කරන්නෙත් නැහැ. ஒன்றும் சொல்கிறல்ல, கதைக்கிறதும் இல்லை. එතකොට අපිට කේන්ති යනවනේ. அப்போ எங்களுக்கு கோபம் இருந்தானே. ஏ வேளாவடி தின் துக்கு என்ன வேணுவா. அந்த டைமுக்கு நமக்கு துக்கப்பட வேண்டி வரும், கவலைப்பட வேண்டி வரும். இந்த துக்கப்படுறது கவலைப்படுறதுக்கு நாங்கள் துக் வேணுவான்னு சொல்கிறது. மட்ட துக் என்ன பே என்னால் கவலைப்பட முடியாது, என்னால் துக்கமாக இருக்க முடியாது. மட்ட துக் என்ன பே என்னால் துக்கமாக இருக்க முடியாது. மண் துக்கு என்ன, நான் கவலைப்பட மாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். மம்ம துக்கு என்ன, நான் கவலைப்படுறல, நான் துக்கப்படுறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. ஏன்னா நான் கல்யாணம் கட்டலையே. நான் துக்கப்படுறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. மம துக் என்ன, மம துக் வெண்ணினே நான் கவலைப்படுறல, நான் கவலைப்பட மாட்டேன், நான் துக்கப்படுறல, நான் துக்கப்பட மாட்டேன், நான் சோகமாக இருக்கிறல்ல, நான் சோகமாக இருக்க மாட்டேன். இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் தரும். பொல்கெடி அத்தீனம் தேங்காய் ஒன்று இருக்குது. பொல்கெடியாக் நெவி, இது ஒரு தேங்காய் இல்லை. ஏமாத்துறீங்க தானே? ஏமாறலையா? ஏமாறலையா? மட்ட ரெவட் என்ன பே, ரெவட் என்னவான்னு சொன்னால் ஏமாறுறதுக்கு நாங்கள் சொல்கிறது. மட்ட ரெவட் என்ன பே என்னால் ஏமாற முடியாது. மட்ட ரெவட் என்ன பே என்னால் ஏமாற முடியாது. மம ரெவட் என்னென்ன நான் ஏமாற மாட்டேன். மம ரெவட் என்னென்ன நான் ஏமாறல, நான் ஏமாறல. மம ரெவட் என்னென்ன அவங்க சொல்கிற கதைக்கு நான் ஏமாற மாட்டேன். யா கீன கதாவலட்ட மம ரெவட் என்னென்ன, மம ரெவட் என்னென்ன நான் ஏமாற மாட்டேன். அப்போ ஏமாறுறல்ல, நான் ஏமாறுறல்ல, நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லும்போது மம ரெவட் என்னென்னு பயன்படுத்தணும். அப்போ மட்ட ரெவட் என்ன பேன்னு சொன்னால் என்னால் ஏமாற முடியாது அப்படின்ற அர்த்தத்தை அது தரும். விளையாட்டு தானே? எதிர்வரும் 25ஆம் தேதி நமது சிங்கள பேச்சு பயிற்சி ஆரம்பமாக உள்ளது. இந்த வகுப்புகள் ஜூம் வழியாக நடாத்தப்படும். விரும்பியவர்கள் இந்த வகுப்புகளில் பங்கு பெற்றலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 0777484445. அடுத்ததான் நாங்கள் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? குடிக்கிறதுக்கு போனவான்னு சொல்கிறது நாங்கள், அப்படி தானே? அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லி தர போகிறேன். இந்த பருக்கிறது இருக்கு தானே, ஒருத்தருக்கு குடிக்க வைக்கிறது, நாம் இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒன்று எடுத்து பருக்கிறது. அந்த பருக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது பொவனவான்னு சொல்கிறது. மட்ட பொவான்னபே என்னால் பருக்க முடியாது. மட்ட பொவான்னபே என்னால் பருக்க முடியாது. மம் பொவான்னினே நான் பருக்க மாட்டேன். மம் பொவான்னினே நான் பருக்கிறல்ல. மம் பொவான்னே நான் பருக்கிறல்ல. மம் பொவான்னினே நான் பருக்கிறல்ல. மம் பொவான்னினே நான் பருக்க மாட்டேன். மட்ட பொவான்னபே என்னால் பருக்க முடியாதுன்னு அர்த்தம். விளையாடு தானே? அப்போ பருக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு பொவனவான்னு பயன்படுத்தி கொள்வோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ எல்லாருக்கும் சாப்பிட்றது தெரியும். கனவா, சாப்பிட்றதுக்கு கனவான்னு சொல்கிறது. இப்போ இந்த ஊட்டுறது இருக்குது தானே, ஒருத்தருக்கு சாப்பாடை ஊட்டி விடுறது தெரியும் தானே? கல்யாணம் கட்டுறதுக்கு முதல்ல காதலிக்கு ஊட்டி விடுறது, கல்யாணம் கட்டின உடனே மனைவிக்கு 2 மாதம் ஊட்டி விடுறது, அதுக்கப்புறம் 3ஆம் மாதத்துலேருந்து சண்டை. அந்த ஊட்டி விடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது கவனவா. கவனவான்னு சொன்னால் ஊட்டி விடுறதுக்கு சொல்கிறது. மட்ட கவன்னபே என்னால் ஊட்ட முடியாது. மட்ட கவன்னபே என்னால் ஊட்ட முடியாது. மட்ட கவன்னபே என்னால் ஊட்ட முடியாது. ஏன், என்ன பிரச்சனை? எங்கில்ல கனவானே அவ விரலை சாப்பிட்றா, அதனால நான் ஊட்ட மாட்டேன். மங் கவண்டினே மட்ட கவன்னபே மங் கவண்டினே நான் ஊட்ட மாட்டேன், என்னால் ஊட்ட முடியாது. மட்ட கவன்னபே என்னால் ஊட்ட முடியாது.
මම කවන්නේ නෑ நான் ஊட்ட மாட்டேன் நான் ஊற்றல்ல මම කවන්නේ නෑ ආයේ මම කවන්නේ නෑ இனிமேல் நான் ஊட்ட மாட்டேன் ආයේ මම කවන්නේ නෑ இனிமேல் நான் ஊட்ட மாட்டேன் මම කවන්නේ නෑ நான் ஊற்றல்ல ඇයි දන්නවද என்னட்டு தெரியுமா මගේ ඇඟිල්ල කනවා என் விரலை சாப்பிடுறாங்க என் விரலையும் சேர்த்து கடிக்கிறாங்க ஏ நிசா மட்ட கவண்ண பே அதனால என்னால ஊட்ட முடியாது இവിടുത്തെ பாலம் ஒன்று இருக்குது இங்கால மரவள்ளி இருக்குது மரவள்ளி மரம்னா இது காட்டு மரவள்ளி சரியா மஞ்சொக்க கஹத்தினவா பிடிக்கலுமா இது அல்லண்ண புழு அந்த அல்லண்ண பே அல்லனவா பிடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது அல்லனவா மட்ட அல்லண்ண பே என்னால் பிடிக்க முடியாது மட்ட அல்லண்ண பே என்னால் பிடிக்க முடியாது என்னால் பிடிக்க முடியல மட்ட அல்லண்ண பே என்னால் பிடிக்க முடியல என்னால் பிடிக்க முடியாது மட்ட அல்லண்ண பே மங் அல்லண்ண நான் பிடிக்க மாட்டேன் மேபலண்ணே இதோ பாருங்கள் மேபலண்ணே இதோ பாருங்கள் மேபலண்ணே இதோ பாருங்கள் மங் எல்லூத் மாவை வேட்டனவா நான் பிடிச்சா கீழே விழுந்துருவேன் ஏ நிசா மாமா அல்லண்ணே அதனால நான் பிடிக்க மாட்டேன் மாமா அல்லண்ணே நான் பிடிக்க மாட்டேன் மங் அல்லண்ணே நான் பிடிக்கிறல்ல மாமா அல்லண்ணே நான் பிடிக்கிறல்ல மாமா அல்லண்ணே நான் பிடிக்கிறல்ல மட்ட அல்லண்ண பே என்னால் பிடிக்க முடியாது ஏவுநாட்டை மேக்கனாங்க அல்லண்ண புழுவான் இதென்றால் பிடிக்க முடியும் இதில் ஒரு விஷயம் ஒன்று செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு உதாரணமாக இப்போ இந்த இருக்கிறத உடைச்சி இப்படி உடைச்சி நாங்கள் சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இது என்ன விளையாட்டுன்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நாங்கள் மாலை செஞ்சு போடுவோம் சரியா சின்ன வயசுலேருந்து நாங்கள் விளையாடி இருக்கிறோம் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு விரும்பினீங்களாக இருந்தால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பந்தினவா அதே மாதிரி இந்த அகனவா இல்லனவா இதுக்குரிய டிஃப்ரெண்ட்டுகள் உங்களுக்கு விளங்கணுமாக இருந்தால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது சம்மந்தமான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ரைட் இந்த வீடியோவுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணின அந்த ஜெஃப்னால இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அவங்க மூலமாக தான் இன்றைக்கு நீங்கள் படித்த பாடம் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்குது ஸோ இந்த நன்மையெல்லாம் அவங்களே போய் சேரணும் எதிர்வரும் 25ஆம் தேதி நமது சிங்கள பேச்சு பயிற்சி ஆரம்பமாக உள்ளது இந்த வகுப்புகள் ஜூம் வழியாக நடத்தப்படும் விரும்பியவர்கள் இந்த வகுப்புகளில் பங்கு பெற்றலாம் அந்த கிளாஸ்ல நீங்க சேர்ந்து படிக்க விரும்பினால் 0777484456 இந்த இலக்கத்தை வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணி கொண்டு நீங்க மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா அடுத்த 11ஆம் தேதி நீங்களும் கிளாஸ்ல சேரலாம் உங்களோட ஃபீஸை கட்டிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சீழுது நாடம் ஐபுவான் வண்ணத்து பூச்சி பிடிக்கலண்ணே அல்லண்ணபே பிடிக்கலாது அல்லண்ணபே பிடிக்க முடியாது அல்லண்ணபே பிடிக்க முடியாது நீங்க என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்சு பாடம் முடிஞ்சு பாய்